நாம் எடுத்துக்கொண்ட ஞானத்தை இழக்கச்சு குறை உணர்வு நமக்குள் வளரும். குறையே நமக்கு வளர்த்தணும், குறையே செய்யும் தன்மை உண்டு. அதனால மாற்றம் நினைச்சு நாங்க அப்பயாதான் இந்த மாதிரி வந்தாங்கன்னாங்க நாங்க பார்க்கிறவங்க அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல உயர்ந்த நிலையை செய்யக்கூடிய பண்பு வரும். அவங்க செயலெல்லாம் வேணும். அவங்க வாழ்க்கையில் வளமான வாழக்கூடிய அந்த வளமான செயலும் அந்த வாழ்க்கையும் அவங்களுக்குள் வளரணும் அப்படின்னு இந்த உணர்வு என்னன்னா நாம் அதுவாய் அவங்க உணர்வுகளை நமக்குள் வரும். இப்படி நாம் ஒவ்வொருவரும் செய்ய ஆரம்பிச்சோம்னா நல்லா. இப்ப நம்ம பிள்ளைய வச்சுக்கணும், அங்கிருந்து ரமான வருது, சும்மா இருக்க மாட்டேன்னு ஒரு தடவை சொல்லிடும், அது ரெண்டாவது அரைஞ்சி திரும்ப இருக்கும். அதை பார்த்த உடனே இந்த சொல்ல என்ன செய்யுது, எப்ப பார்த்தாலும் சுத்திக்காங்கன்னு சொல்லணும், சரி தள்ளி போடா, அது போடா இது போடான்னு சொல்லும். அப்ப அந்த ரகத்தில் இதே மாதிரி நம்ம சொல்லு உணர்வு பதிவுக்கணும். அவனை வெறுக்கப்படும் வெறுக்கும் தன்மை வரும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நம்ம மாறணும். உடனே நாங்கள் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும். நம்ம பையனை பார்த்தாலும் அவன் ஞானியா வரணும், அவன் குடும்பத்தனமான நல்லது செய்யக்கூடிய நிலையை வரணும். அவங்க நினைட்டு இங்க வாடா தம்பி அப்படின்னா இந்த உணர்வு எடுத்து அவன் நல்லது செய்யணும். பாரு இப்படி சொல்லி வேற என்ன பட அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கத்துக்கணும். ஆனா இந்த மாதிரி நம்ம உணர்வுகளை எப்படி மாற்றி சொல்லித்தரோம். நாங்கள் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெறணும். எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி பெற செய்ய அருள்வாய் ஈஸ்வரன். நம்ம ஒரு சொல்லப்படும் ஒரு துயரத்தோடு இருக்கிறாங்க, சங்கடத்தோடு இருக்கிறாங்க. இப்ப நம்ம சொல்லப்படும் போது அவங்க மனசு அமைதிப்படும். நாம யாரோட பேசினாலும் அவங்க சங்கடத்தில் விட்டு அமைதி பெற செய்யணும். இந்த உணர்வு எடுத்தோம் நமக்குள்ள என்ன செய்து அவங்க அமைதி பெறணும், அருள் உணர்வு அவங்க பெறணும்னா நமக்குள்ள அந்த அமைதி உணர்வு நம்ம சொல்ல கேட்டோம்னு அவங்களுக்கு அமைதி. வாட்ஸ்அப்ல என்ன செய்யறோம், உங்க தம்பி இந்த மாதிரி எல்லாம் சொன்னானுங்க, உங்க மகன் இப்படி எல்லாம் பண்ணானுங்க அப்படின்னு நிறைய சொல்றோம். அவங்க உடனே ஜில்லாகுது, நாம சொன்ன இங்கே இதாகுது அப்படின்னு சொன்னோன்னு இதே தொடர்ந்துடுறோம். அப்ப நம்ம புனிதம் எப்படி வரும், ஆனா அமைதி எப்படி வரும்? இப்ப குறைபாடுகள் அதிகமாக பேசி அமைதிக்கு பதில் அமைதி பங்கம் படுத்தக்கூடிய நிலையத்தால் நம்ம இருக்கு. நம்ம தவிர அமைதி பெறக்கூடிய தன்மை என்ன நாம் அல்ல, நம் உணர்வு அதை இயக்குது. நாம் இப்ப நான் மதிக்கிறதாக பேசுறேன், அப்புறம் நாம் என்ன செய்யறோம், மதிப்பு இழக்கும் தன்மையாக தான் பேசுறேன். இதுகள்லாம் எது இயக்குது, இந்த உணர்வு தான் இயக்குது. அதனாலதான் நமது வாழ்க்கை எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி பெறப்படக்கூடிய அந்த சக்தி பெறணும். இது வாழ்க்கை நாம கடைபிடித்தால் ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம். நாம் எதை என்றுமோ நம் உயிர் எப்படி இயங்குதோ அதே போல ஓ என்று இயக்குங்கள். எம் என்று நம்ம ரத்தங்கள்ல கலக்கு நாம் ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும். இப்ப நான் கோபமா பேசினா அது ஓ என்று அந்த பிரணம் அந்த உணர்வின் இயக்கமாய் நான் கோபக்காரனா மாற்றுவேன். அப்ப அந்த உணர்வை வச்சு நம்ம உயிர் என்ன செய்யுது, அந்த கோபக்காரனாவே நம்மை ஆளுகின்றது. இப்ப அவன் சும்மா இப்படியே செய்துட்டான் என்ற உணர்வை எடுக்கிறோம். அந்த உணர்வின் நுகர்ந்தப்பன் அது ஓம் பிரணவம். அப்ப அதன்படி நாம் நினைச்சு அவங்க குற்றவாளியா பேசும் நிலையே நமக்கு அதை வச்சுதான் நம் உயிர் ஆளுகின்றது. நான் இந்த உடல் என்பது அரங்கம், நான் நுகர்வு உணர்வு நாதம், அரங்கநாதன். ஆக நாம் எந்த குணத்தின் தன்மை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வுகள் நம்மை ஆளுகின்றது. ஆண்டாள் யாரு, நம்மை ஆளுறது யாரு? எந்த குணத்தை எங்குமோ நம் அரங்கத்தில் உணர்வின் நாதங்களாகும் போது நாம் எண்ணி உணர்வுகளே அந்த சக்தி நம்மை ஆளுகின்றது. ஆண்டாள் அந்த உணர்வின் தன்மை இங்கே ஏகும்போது நம் உணர்வின் தன்மை அணுவாகிவிட்டால் ஆழ்வார். நம் உடலுக்குள் பிறருடைய குறைகளோ அல்லது வேதனை உணர்வுகள் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அந்த உணர்வின் தன்மை ஆகும்போது அந்த வேதனையின் உணர்வாக நம்மை ஆளும் நம்ம உடல் நம்மை ஆழ்வார். இவ்வளவு அழகா கொடுத்துருக்கிறாங்க. நம்ம அர்த்தத்தை அர்த்தம் பண்ணி நம்ம ஆழ்வார் பூஜை செய்த நம்ம கொடுப்போம். அதுபடி நம்ம என்ன செய்யணும், இங்கே நம்மை ஆளுதாரு நீங்க நலமா இருக்கணும், நலவுணர்வு பெற வேண்டும் என்றால் நம்மை ஆளும் இது ஆண்டாள். உங்க சொல் என்ன செய்யும், அவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். அதிக உணர்வு உடலாக்க போகும்போது ஆழ்வார். இந்த உடலின் தன்மை ஆக்கி அந்த நல்லது கொண்டு நம் உணர்வு உடலாகின்றது. நம்மை இந்த ஆழ்வார் நம்மாழ்வார். இது எல்லாம் தெளிவாக கொடுக்கின்றது. அதனால் ஞானத்தின் வழியில் நாம் வளர ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம். நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம். இப்ப நீங்களாம் நல்லா இருக்கும் நான் என்றோம் எண்ணி ஏங்கி போகும்போது என் உயிரில் பெய்யுது, இது அபிஷேகம் நடக்கு. இந்த உணர்வின் தன்மை என் உயிருக்கு பேரானந்த நிலை, அந்த பேரானந்த உணர்வான நிலையை என் ரத்தங்களை கலக்கு. என் உடலை வளர்த்து அந்த அணுக்களுக்கு அத்தனைக்கு மனுஷன் அமுதாக செய்து சந்தோஷமா இருக்கு. கோயில் அபிஷேகம் பண்ணி காட்டுறது நாம் எதை நுகருமோ இந்த உயிரில் பற்றி இந்த உணர்வுகள்
அதை நாம் எண்ணும் போது இந்த எனக்குள் என் உயிரான மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சியான உணர்வின் எண்ணங்களை என்னை சொல்ல வைக்கும். இதை என்ன செய்து இதை வைத்து என்னை ஆளச் செய்து என்னை ஆளுகின்றது யார்? இந்த உயிர் உணர்வின் தன்மை கொண்டு இதை வைத்துதான் என்னை ஆளுகின்றது. எனது சொல் செயல் எல்லாமே பிறரை அந்த உணர்ச்சியால் இயக்கச் செய்கின்றது. ஆக இதை போல நாம் ஒவ்வொருவரும் நாம் தெளிவான நிலைகள் வளர்த்த வேண்டும். அறிந்தவர்கள் ஆறாவது அறிவு கொண்டும் இருளை அகற்றி தெரிந்தவன் மனிதன். சந்தர்ப்பத்தால் நுகர்ந்தது உயிர் பிரம்மமாக்கின்றது. ஆறாவது தீமை நீக்க உணர்வு நாம் உருவாக்கினால் அந்த தீமை என்ற நிலைகள் மடிகன் அவருடைய செயலை இழக்கச் செய்வதுதான் பிரம்மாவை செலவழித்தான். அதன் ஆறாவது அறிவு கொண்டு எத்தனை உயிரினங்களை மாற்றி அமைக்கின்றான். ஏன் நமக்குள் தீமை என்ற உணர்வு வராதபடி அரும் ஞானின் உணர்வை நமக்குள் அது உருவாக்கினால் தீமை அகற்றும் வல்லமை நமக்குள் கிடைக்கிறது அல்லவா? அப்ப எதனால் நாம் செயல்படுத்த வேண்டும்? நான் ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம். நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம். நாம் என்னும் நல்ல குணங்களை நம்மை காக்கும் தெய்வமாக துதிப்போம். நாம் எதை நல்ல நீங்க நல்லா இருக்கும்னு சொன்னா அந்த சொல் உங்களை நல்லவராக்கும். அதே சமயத்தில் நீ எனக்கு நம்மை காக்கணும். இந்த உணர்வு அங்கு தெய்வமாக்கி எனக்கு பண்பு செய்யும். உங்களுக்கு கோபமா பேசினா என்ன செய்யும்? அதே உணர்வு என்னை திருப்பி பேச வைக்கும். எனக்கு எதிரி உண்டாகும், என்னை எதிரியாக்கும். என் சொல்லை எனக்கு எதிரியாக்கி எதிர்ப்பு சிக்கி நான் அதனால்தான் நாம் என்னும் நல்ல குணங்களை நீங்க வாழ வேண்டும். உங்க குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், உங்க தொழில வளம் பெற வேண்டும், உங்க உடல் நலம் பெற வேண்டும், நீங்க மகிழ்ந்து வாழ வேண்டும், மகிழ்ச்சி அருவட்டத்தில் வாழ வேண்டும் என்ற உணர்வை இங்கே அபிஷேகித்தால் இந்த உணர்வு நல்லது. சொல்லாக சொல்லப்படும் போது உங்களுக்குள் அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வுகளை ஊட்டுகின்றன. அது நல்ல தெய்வமாக என் சொல்லை எனக்கு தெய்வமாக உருவாக்கி. ஆகவே இதை நாம் மறந்து நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். அதாவது நன்மைகள் பல செய்ய துணிவோம். ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கஷ்டப்பட்டாலும் வீரப்பட்டாலும் அவர்கள் இந்த வழியில் நீங்கள் நடந்தால் நல்ல வழி நடக்கும், நன்மையை பெருகும், நல்வழி நடக்கு, உங்க வாழ்க்கை புனிதமாகும் என்ற நிலையில் நாம் என்ன செய்யணும்? அவங்கள மதிக்கும். ஆண்டவன் வீட்டில் இடம் ஒரு கஷ்டம் என்ற நிலையில் வரப்போகும்போது அவங்களுக்கு நல்வழி சொல்லி நல்வழி நம்ம தியான வழி என்பதனால கஷ்டம் சொன்னா இந்த மாதிரி எடுங்க நீங்க நல்லா இருப்பீங்க. ஆகவே அவங்கள நாம் மதிக்கிறோம். நேற்று பாரு அவன் செய்ததுக்கு என்ன அனுபவிக்கிறான் பாரு. நம்ம நினைப்போம் அடிக்கடி எல்லாம் பேசிட்டு இருந்தா அதனால அனுபவிக்கிறான் தான் பேச முடியாது தவிர அவனுக்குள் ஆண்டவன் வீட்டிற்கும் அந்த ஆலயம் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்ற உணர்வை நீங்க தொடர் கொண்டு கோபித்தது இல்லாதபடி அணுகி அவனுக்குள் நல்ல பண்புகளை நீங்க சொல்லிப்பாரு. ஆனா அவங்களை மதிக்கும். ஏனென்றால் ஆண்டவன் வீட்டிற்குரிய ஆலயம் இந்த உடல், அவன் இயக்கக்கூடிய உயிர் என்ற நிலையை நாம் மதித்த வேண்டும். இதை நாம் செயல்படுத்தப்படும். நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். உடலை கோயில் என மதிப்போம். ஒவ்வொரு உடலையும் கோயில் அதில் வீட்டிற்கும் உயிரை கடவுள் என பிரிப்போம். உள் நின்று ஒவ்வொன்றையும் உருவாக்குவான் என்றும் உருவாக்கி உணர்த்துவான் என்றும் உணர்ந்தரை இயக்குவன் என்றும் உணர்வினை பெருக்குவன் என்றும் அவனே உள் நின்று நம்மைக்குள் இயக்குகின்றான் என்ற நிலையை நாம் மறந்துகிறாங்க. ஆகவே இதை நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். உடலை கோயில் என மதிப்போம். அதில் வீட்டிற்கும் உயிரை கடவுள் என பிரிப்போம். தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். தாயின் உயிர் கடவுள், அதே போல நம் உயிரின் கடவுள். தாயின் உடலுக்குள் இந்த உயிர் தூண்டப்பன் அதை உணர்வை எடுத்து மனிதனாக உருவாக்கியது நமது உயிர். ஆக தாய் வளர்த்த உணர்வின் தன்மை, மனிதனாக உருக்கொடுத்த உணர்வின் தன்மை தாய் கருவிலை வளைந்துதான் நம்ம. அப்ப நமக்கு கடவுள் யார்? தாய் தந்தை. நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது உயிர் கடவுள். அந்த உணர்வின் தன்மை நம் உள்நின்று நம்ம இயக்கும் தன்மைகள் இவ்வாறு நம் உயிரை கடவுளாங்க. தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். நம்மை முதல்ல என்ன செய்து பிறந்த பெண் என் குழந்தை நல்லா இருக்க வேண்டும் என்று அது எத்தனையோ வேதனைகளை தாங்கிக் கொண்டு ஏன் குழந்தை நல்லமாக இருக்க வேண்டும், அவன் வளமாக இருக்க வேண்டும் என்று தகும் பகலும் அரும் பகலும் தனக்குள் துயரம் இருந்தால் அதை மறந்து என் குழந்தை சீராக இருக்க வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும் என்றது தாய் தான் நினைக்கும். ஆம்பளைக்கு நம்ம ஏதோ நச்சு நச்சு தொலைஞ்சு அப்படின்னு நம்ம சண்டை போறோம். இதனால கொஞ்சம் நேரம் அழக ஆரம்பி 2 சொத்துன்னு மாட்டேன் அப்படின்னு அடிக்கதான் செய்யுமா வேற அனைத்துமா. இந்த தாய் அத்தனை துயரத்தையும் காட்டு அவன் உணர்வும் நல்லாது இருக்க வேண்டும் என்று தன் துயரத்தை மறந்து அவன் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்ற தெய்வத்தை நாம் இப்ப எத்தனை பேர் மதிக்கிறோம்? தாயை நம்ம குழந்தைகள் எத்தனை பேர் நம்மளை வளர்த்தது, துயரத்தை எத்தனை தூரம் தாங்கியது, அந்த தாயை நாம் மதிக்கிறோம். ஏனென்றால் இதெல்லாம் நம் தாய் தந்தை தெய்வமாக நம்மை காத்தது என்று உணர்தல் வேண்டும். ஆனால் இருந்தாலும் பெண்ணான்
நல்வழி காட்டும் குருவை அடைவோம். நமக்கு குருவா இருந்தது யாரு? இது நல்லதப்பா, இது கெட்டது, நல்வழி காட்டுனது யாருப்பா? அந்த உணர்வை இந்த வழியில் ஏற்றுக்கொண்டால் அதுதான் குரு. தாய்வன் நல்வழி காட்டும் குருவை அடைவோம். குரு காட்டிய நெறியை கடைபிடிப்போம். நம்ம அம்மா அப்பா இது கெட்டதப்பா, இது நல்லதப்பா, நல்வழி நடக்க வேண்டும் என்று உபதேசித்த உணர்வின் தன்மை அதை கடைபிடித்தல் வேண்டும். அந்த குருவை அடைவோம். குரு காட்டின் நெறியை நாம் கடைபிடித்து பழகிறோம். அப்ப நம்ம தாய்க்கு இதை செய்தோம் என்றால் இது எவ்வளவு சந்தோஷம் வரும். நீ கோழி செல்வம் கொண்டு கொடுத்தாலும் பையன் என் ஒழுக்கமாக இருக்கிறான் சந்தோஷத்தை கேட்கும்போது பேரானந்த நிலை கொடுக்க முடியும். அதான் நம்ம தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை. நீ செல்வத்தை கொடுத்து போட்டு அவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான்னு சொன்ன உடனே ஏண்டா இந்த மாதிரி சொல்றேன்னு சொல்லுவாங்க. அட நீ சும்மா இரு, இந்த பணம் சம்பாதிச்சோ நீ சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது. தாய் அடக்கதான் தான். தாய் சொன்ன வழியை நாம் கடைபிடிக்கிறோமா? அதுல முக்கால்வாசி வயசாகி போச்சுன்னா போறோம். அம்மா அப்பா தூக்கிட்டு காதலி என்ற நிலையும் காதல் என்ற நிலைகளையும் அவங்க பூர்வ தூசியா மாற்றக்கூடணும். ஏன்னா படிச்ச வர்க்கம் அந்த தாய்களை எப்படி அதாவது எத்தனை வேதனைப்பட செய்யறாங்க தெரியுமா? நான் என்று குடியில் இந்த கோயிலை எவ்வளவு ஒரு அவமதிக்கிறோம், அது சின்ன பெண்மாக்களை சவர செய்கிறோம். சற்று கொஞ்சமா சிந்திக்கிறாங்க. அந்த தாயின் உணர்வை நாம் மதித்தல் வேண்டும். நம்ம அறியாம இந்த இருளை மாய்த்தல் வேண்டும். அப்ப அருளை பெற்று தன்னை அறியாமல் இயக்கும் இந்த உணர்வை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மை அடங்காது இயக்கும் இந்த உணர்வின் தன்மை அடக்கி தாய்க்கு பேரானந்தம் ஊட்டும் அருள் செயல்களை நாம் செய்தல் வேண்டும். இதெல்லாம் நாம் மறந்துட்டு இருக்கிறோம். இவனுடைய தன்மை உலக விஷத்தன்மை கொண்டு நம்மளுடைய நிலையில் நாகரிகம் என்ற நிலைகள் அநாகரிகம் தான் நமக்குள் தோன்றியுள்ளதை தவிர ஞானத்தின் வழி தோன்றும் நிலைகள் காலத்தால் மரபுகள் மறைந்து விட்டது. இறந்து மீள வேண்டும். அருள் ஞானத்தை நாம் பெருக்க வேண்டும். தென்னாட்டில் தோன்றிய தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இடையா போற்றியிருந்த நிலைகளில் அவன் உடுத்த உணர்வினை தான் பெற்றால் அவன் ஒளியானது போல நாமும் ஒளியாகும். ஒளியாகும் உணர்வை உலகில் பரப்பி எந்நாட்டவர் அந்த அருள் வழியில் பரவி இந்த பூமி நம்ம தாயின் நிலை, இந்த பூமியோட தாய், இதை நம்மை மனிதனாக உருவாக்கி இந்த தாயின் நிலைகளை பேரானந்த பூமியாக நாம் மாற்றுதல் வேண்டும். இதுல பகமை என் தெருவு உன் தெருவு எங்க ஊரு அந்த எந்த ஊர்ல இருந்து இங்க வந்து சம்பார கொடுத்துட்டு இருக்கிறான். இந்த தெருவில் இருந்து அந்த தெருவில் இருக்கிற இந்த வேலைங்கிறது இன்னொரு ஊர்ல வந்தா எல்லாரும் எல்லா ஊர்ல வந்துடும் பாரு. எந்த ஊர்ல வந்து சம்பாதிச்சு கொள்ளையாச்சிட்டு இருக்கான்னு இதுதான் நான் பேசுறேன். அவன் உணர்வை செயல்படுகிறான் என்றால் அவனை நாம் எப்படி மதிக்க வேண்டும்? அதன் நல்வழி நடத்துகிறான் செல்வத்தை தேடுகிறோம். அதன் வழி எல்லோரும் செல்வத்தை தேடும் அருணர்வு பெற வேண்டும் என்ற அந்த மகிழ்ந்து உணர்வானால் இவனுக்குள் அந்த குறுகிய எண்ணங்கள் மறையும், அருள் உணர்வு பெருகும், வாழ வேண்டும் என்ற உணர்வும் விரிவடையும் எண்ணங்கள் வந்து பரந்த மனங்கிடைகள். ஆக அருஞானம் பெருக முடியும். ஆக துயர்ந்த நிலை ஆற்றப்படி துயரமற்ற வாழ்ச்சி வாழ முடியும். இது நாம் செய்து பழகிறது. ஆகவே நல்வழி காட்டும் குருவை அடைவோம், குரு காட்டும் வழியை மதிப்போம், குரு காட்டிய நெறியை கடைபிடிப்போம். தாய் தந்தை சொன்ன உணர்வுகளை நாம் அது நிறைய கடைபிடித்து நமக்கு நல்வழி காட்டிய அந்த தாய் தந்தை மகிழை செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆனந்தப்பட செய்யணும். நாம் நல்ல ஒழுக்கமும் நல்ல பண்புகளும் பிறர் போற்றும் நிலை உருவாக்கும் போது தாய்க்கு பேரானந்த நிலை உருவாகும். அதை நாம் செய்வோம். அதன் வழியில் தாய் எப்போதுமே நன்மை வரும் நிலை. அதனால் அந்த அறுவழியில் அந்த துருவ நட்சத்திர அகசியின் அந்த அகசியமா மகிழ்ச்சியின் அரிசக்தி அகசியின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெறுவேன். அதன் வழியில் எப்போதுமே தாயின் உணர்வு எடுத்தால் அந்த வலுவான நிலை கொண்டு நம்மை பெறுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். தாயின் உணர்வை நம்முடன் அது உணர்வின் எண்ணத்தை நாம் வலுப்படுத்தும் போது நம் குழந்தை உயர்வான ஆதரவு எண்ணம் இருக்கிறது. அது துணை கொண்டால் அதை எழுதி பெற முடியும். தாயை மறந்து இதை எடுக்க முடியும். ஆகவே அந்த தாயின் துணையால் அதை பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இப்போது அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் அகசியின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அந்த அதிலிருந்து வரும் பேரருளையும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று எண்ணி அம்மா அப்பாலாம் அகசியின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியின் அருள் சக்தியாகும் துருவ நட்சத்திரமான அந்த பேரொருளை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவில் பூர்வமத்தில் என்றால் இந்த நினைவை இங்கே வைத்தால் அந்த அருணரை பொழுது தீமை என்ற உள்ளே போகாது தடுக்கின்றது. பின் இரண்டு வலுவான பின் நாம் காலையிலிருந்து சாயங்காலம் வரை எத்தனை துயர்ப்படும் நிலைகள் உண்டு. அதன் உள்புகாது தடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும்
என் உடல் முழுதும் படர்ந்து என் ஜீவாத்மா படர்ந்து உள்ளுக்கு அந்த வலுவான நிலையில் கூட்டப்படும் தீமை செய்யும் உணர்வுகள் இங்கே பிளந்து தள்ளப்படும் தூய்மையாக்கப்படுகிறது. அதனால்தான் ஆத்மசுத்தி என்று சொல்லுது. ஆனால் நீங்க தியானத்தை எடுத்துக்கொண்டவர் ஒவ்வொரு நிமிஷம் ஈஸ்வரா உங்க உயிரை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஏங்கி கண்ணை திறந்து எங்க துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் ரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் தர அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். உங்கள் உடல் உள்ள ஒவ்வொரு ஜீவனுக்களும் ரத்த நாணங்களிலும் கலக்க வேண்டும் என்று ஏங்கி தியானம். வாழ்ந்தவங்க நம்ம மேல அதிகமா பற்று இருந்ததுன்னா அந்த உயிரான்மா நமக்குள் வந்துடும். அதிகமாக அதை அவர் மேல பற்று வைக்கப்படும் போது அவர் ஒட்ட நோய்வாய்ப்பட்டதெல்லாம் நம்ம உணர்வுக்குள்ளும் வந்துவிடும். இதை நம்ம அறியாம இதை போல நிலைகள்ல அந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற எங்கள் மூதாதையனான உயிரான்மாக்கு அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து குடிபெறும் உணர்வை பெற்று பிறவில்லா நிலை அடைதல் வேண்டும் என்று கூறி பழகும். எப்பயுமே இந்த உடல் விட்டு பிரிந்துச்சுன்னா அடுத்து இவங்களுடன் வாழ்ந்து உடல் விட்டு இதில் துயப்பட்டீங்க இனி அந்த பேரின்பு பெருவாழ்வு என்ற யகாந்த நிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று உடலை விட்டு பிரிந்து சொன்னாங்கன்னா எல்லா ஆன்மாக்களும் இந்த தியான வழி அன்பர்களும் அங்கே சொல்லும். இல்லை அப்படின்னா அவங்க பற்று இருந்தால் இந்த ஆன்மா இங்கேதான் வரும். அவர் உடலை பிரிந்து நம்ம உடல் விளைஞ்சி இருந்தா அந்த தீமையின் உணர்வு விளைவிச்சு நம்மளுக்கு அந்த நோயை உருவாகும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபடுவதற்கு இந்த தியானத்தை கடைபிடித்து இந்த உடலுக்கு பின் அந்த நாம் பிறவில்லா நிலை அடைதல் வேண்டும். அவிஷ்மா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் இப்ப திவாத்தனம் முடிஞ்ச உடனே இப்ப இதெல்லாம் மனசுல வச்சு உங்க வாழ்க்கையில இதை கடைபிடித்து உங்கள் அறியாதை சேர்ந்த தீய வினைகளை போக்கும் அருள் சக்தி பெற்று உங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்களை காத்திடும் உணர்வாக வெளிப்பட்டு இந்த புவையும் உலகத்தையும் அருஞானியின் உணர்வாக மாற்றிடும் நமது குரு வழியில் அருள் வழியை செலுத்த பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். நமது புஸ்தகத்தில் வெளியிடுறதெல்லாம் நீங்க இதை நல்ல மனிதர் பதிவு செய்து அடுத்தவர்களுக்கு சொல்லும் போது நீங்களும் அதை பெறுவீங்க. கேட்கிற உணர்வுகளையும் பதிவாகும். நமது வாழ்க்கையே பெரும்பகுதி எதை இருந்தாலும் நண்பர்கள் போகும்போது இந்த உண்மையின் உணர்வை பேசி உணர்வின் தன்மை வளர்த்து தீமையின் தன்மை அகற்ற பழகிறது வேண்டும். இதுவே ஒரு பெரிய தியானமாகும். அது இங்கே அவ அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் அதை செய்யலாம் இதை செய்யலாங்கிற அதெல்லாம் அகற்றி விட்டு அருள் உணர்வை பிறப்பி ஞானத்தை பெறும் வழியும் நம் வாழ்க்கையில் எப்படி நலம் பெற வேண்டும் அருள் உணர்வை எப்படி பெற வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் கலந்து உரையாடினாலே அந்த பேரருளை பெறலாம். உணர்வின் தன்மை நமக்கு வரும். இருளை அகற்றலாம், ஞானத்தை வளர்க்கலாம், இந்த வாழ்க்கையில் பேருந்தும் பெறலாம், பிறவில்லா நிலையும் அடையலாம். இந்த மாதிரி செய்யுங்கள்.